நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளைய தினம் பிறவீர் குருவாத்திருந்த பார்ட் 3 வந்து டிப்ரி போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ஃபுல்லாக பார்த்துட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து 8th பார்க்குறோம். 8th வந்து நம்ம மொத்தம் இந்த பார்ட்டில் மொத்தம் 6 இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து 2 கொடுப்பாங்க. இந்த 2 இல்லாமல் 2மே கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அந்த 6 படிச்சுட்டீங்கன்னா 2 வரும். ஒன்றுக்கு 8 மார்க்ஸு 8 கொடுத்து மொத்தம் வந்து 3 கேட்பாங்க. 4 பார்ட்டில் சேர்த்து 8 வரும். பேஜ் நம்பர் வந்து 330. இது வந்து சரவணா கையில் வந்து நம்ம நடத்திட்டுருக்கிறோம். புர்குப்த் ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் ஹிந்தி के மகா நாடகக்கார் हैं. ஜெய்சங்கர் பிரசாத் வந்து இந்தியில் வந்து பெரிய நாடக ஆசிரியராக இருக்கிறார். ஸ்கந்தகுப்து உன்காகி லிக்கா இதிகாசிக்கு நாடக ஸ்கந்தகுப்து தான் இந்த இதிகாச வரலாற்றில் வந்து நாடகத்தை வந்து எழுதியிருக்கிறார். புர்குப்து இசி நாடகக்கா பாத்திரகை. புர்குப்து வந்து இந்த நாடகத்தில் வந்து முக்கிய பாத்திரமாக இருக்கிறார். புர்குப்து சாம்ராட் குமாரகுப்தக்கா சோட்டா புத்திரகை. இந்த புர்குப்து வந்து சாம்ராட்டோட பேரரசர் குமாரகுப்தருடைய சோட்டா புத்திர அப்படின்னா இளைய மகன் சின்ன மகன். பெரிய வந்து சந்திரகுப்து, இரண்டாவதாக வந்து புர்குப்து. வகு ஸ்கந்தக்கா சௌத்தேலா பாயிகை. சௌத்தேலா அப்படின்னா வந்து ஸ்கந்தருடைய வளர்ப்பு மகன். பாயினா வந்து தம்பின்னு அர்த்தம். இந்த வளர்ப்பு மகனாக இருக்கிறார். வகு அபோத்து யுவக்குகை. அபோத் அப்படின்னா வந்து இவர் வந்து ஒரு குற்றமற்றவராக இருக்கிறார். புர்குப்து அப்புனி மாதா ஆனந்த தேவி கோ ஹி ஷப்பு குச்சி மான்தகை. இந்த புர்குப்து யார் அப்படின்னு கேட்டால், உங்களோட அம்மா வந்து ஆனந்த தேவி, பேரரசு வந்து 2வது மனைவி யார் அப்படின்னா ஆனந்த தேவி. அவருடைய மகனாக இருக்கிறார். ஷப்பு குச்சி மான்தகை அப்படின்னா இது எல்லோருக்குமே வந்து தெரியும். அப்போ ஆனந்த தேவிக்கு வந்து மகன் கிடையாது. அவங்க எடுத்து வந்து இந்த மகனை வந்து வளர்த்துறாங்க. புர்குப்து ஆனந்த தேவி 2வது இளவரசி வந்து வளர்த்துறது இது வந்து எல்லோருக்குமே தெரியும். விஸ்பர் பூரா விஸ்வாஸ் கர்த்தாகை. இந்த விஸ்பர் பூரா வந்து ஒரு முழுமையாக ஆனந்த தேவி வந்து முழுமையாக நம்பக்கூடியவர். அம்மா வந்து முழுமையாக நம்புகிறாப்புல. இஸ்லி உஸ்கா சாத்து ததாகை. உஸ்கா இஸ் அதனால் வந்து ஆதரிக்கக்கூடியவர். அப்புனே பிதா சாம்ராட் குமாரகுப்தக்கு ஹத்யாக்கு பாகு லேத்தாகை. இவர் வந்து இவருடைய அப்பா அப்புனே பிதா அப்படின்னா பேரரசருடைய வந்து மகன் தானே அவர். தன்னுடைய தந்தையார் வந்து பேரரசருடைய குமாரகுப்தருடைய ஹத்யாமே பாகு லேத்தாகை. சௌதேலி மாதாக்கு मारने की योजना बनाई जाती है तो वह उसका स्वागत करता है. வந்து சௌதேலி அப்படின்னா வந்து வந்து இப்போ பணிப்பெண்ணாக வந்து அங்கே வேலை செஞ்சுருந்த தேவகிந்த மூத்தராணி. இவங்களும் வந்து அந்த பணிப்பெண்ணாக வந்து அந்த அரண்மனையிலேருந்து வேலை செஞ்ச பெண்ணு தான் யார், ஆனந்த தேவி. அவங்கள தான் வந்து 2வதாக என்ன பண்ணுறாப்புல, பேரரசர் வந்து திருமணம் செஞ்சிட்டார் மன்னர். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சௌதேலி மாதாக்கா மார்னேக்கிய யோஜன் பனாயி ஜாத்தேகை. உடனே வந்து யோஜனா அப்படின்னா வந்து யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த தன்னுடைய மகன்கிட்ட வந்து சொல்கிறாப்புல. புர்குப்திட்ட வந்து ஆனந்ததேவி சொல்கிறாப்புல என்ன அப்படின்னா, வகு உஸ்கா ஸ்வாகு கர்த்தாகை. ஆனந்த தேவி புர்குப்துக்கு நாம் மாத்திரைக்கு लिए राजा बनाकर पूरा अधिकार अपने हाथ में लेना चाहते हैं. இப்போ வந்து ஆனந்த தேவி வந்து மன்னனை வந்து கொன்னுட்டாக்கா, ஆனால் அவருடைய மகன் தான் வந்து 2வது மகன் அந்த புர்குப்து. அவரை வந்து மன்னராக ஆக்கிட்டு பெயர் அதாங்க புர்குப்து கா நாம் மாத்திர பெயருக்கு மட்டும் வந்து அவர் வந்து மன்னராக உட்கார வச்சிட்டாக்கா நாம் வந்து ராஜாவாக ஆக்கிடலாம். தன்னுடைய மகனை ராஜாவாக்கிட்டு அதிகாரத்தில் என்ன பண்ணால் அப்புனே ஹாத்துமே தன்னுடைய கையில் வந்து நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த தேவி வந்து நினைக்கிறா. இந்த மாதிரி நம்ம எப்படியாச்சும் மன்னரை நம்ம கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த தேவி வந்து திட்டம் போடுறா. வகு பாத்து புர்குப்து தாடி நகி பார்த்தா. இதை வந்து மகன் வந்து புரிஞ்சிக்கல. இந்த மாதிரி வந்து தன்னோட மன்னர் வந்து அப்பா வந்து அம்மா வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகன் வந்து இது வந்து அம்மாவோட சதி வந்து புரிஞ்சிக்க முடியவில்லை. ஆனந்த தேவி கே காரன் புர்குப்த
விலாசி விலாசி பன்தாகை. ஆனந்த தேவி வந்து ஆனந்த தேவிக்கு காரன் வந்து புர்குப்தா வந்து புர்குப்த விலாசி அப்படின்னா ஆடம்பரமாக இருக்கணும். இந்த மன்னர் இந்த இவர் வந்து ஆனந்த தேவி மகன் வந்து ரொம்ப வந்து ஆடம்பரமாக வந்து அவர் இருப்பாராம். ஷராபு பீத்தாகை. ஷராப் அப்படின்னா வந்து நிறையா வந்து குடிச்சிட்டே இருப்பாராம். குடிப்பழக்கம் வந்து அதிகமாக இருந்ததாம். வகு மாதாக்கி மாஜிஸ்கோ சம்ஜா நகி பாதா. இந்த சதியை வந்து அம்மா வந்து தன்னுடைய அம்மா வந்து சம்ஜா அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கிறது, அம்மா வந்து ஏதோ சதி செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிக்க முடியல தன்னுடைய மகனால். அவர் ஆனந்த தேவி கே பீச்சிச்சோ மிலி பாகுமே உஷ் சம்பந்தமே புர்குப்த கோ கோயி ஜான்காரி நகிகை. மன்னன் வந்து கொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, ஏதோ வந்து ஒரு சதித்திட்டம் வந்து அங்கே வந்து நடந்துகிட்ருக்குது. ஆனந்த தேவிக்கு சிஜி ஜோ மிலி பகத்து அப்படின்னா வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு அது தொடர்பாக வந்து சதித்திட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு. इसलिए हुनों के हारने और स्कंद के विजय से பிரசன்ன ஹோத்தாகை. விஜய் அப்படின்னா வந்து வெற்றின்னு அர்த்தம். பஸ் ஸ்கந்தருக்கு வந்து அவன் வந்து நான் எங்கே போனாலும் வந்து வெற்றி அடைஞ்சிட்டே வருவான் அப்படியா மன்னருடைய இளவரசர். हुनों दूत को अपने यगांग पाकर आनंद देवी से उसे संबंध में பூச்சுதாகை. அப்போ வந்து இந்த குணு அப்படின்னா வந்து கொள்ளையர்கள், அவங்களுக்குள்ள வந்து ஒரு கெட்ட நபர்கள் வந்து சம்மந்தப்படுத்தியிருப்பாங்க. ஆனந்ததேவி வந்து நிறையா ஆட்கள் வந்து நிறையா இருப்பாங்க கொள்ளையடிக்கிறவங்க. அவங்க மூலிமா என்ன பண்ணுறாப்புல ஆனந்த தேவி வந்து இதை பற்றி பேசுகிறாப்புல. இந்த மாதிரி பூச்சிதாகை அப்படின்னா வந்து மன்னரை வந்து நீங்கள் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிற ஆனந்த தேவி. வக்கு ககத்தேகை வந்து வக்கு ககத்தேகை தான் ஆனந்த தேவி வந்து சொல்கிறாங்க. தும்கே சிம்சாகன் பர் பைட்டானி கோ யோஜனா பட்டாயோஜோ ரகிகை. சிம்சாகன் அப்படின்னா வந்து அந்த இதில் சிம்மாசனத்தில் வந்து பிட்டானி அப்படின்னா வந்து தன்னுடைய மகனை வந்து நான் உட்கார வைக்க போகிறேன். யோஜனா பனாகி இந்த மாதிரி நான் உட்காரலான்னு வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு இந்த கொள்ளையிட்டு வந்து ஆனந்ததேவி சொல்லிகிட்ருக்கா. யகி நகி உஷே நிர்பித்திய और निरोग बालक ககக்கர் டாட்டதிகை. இதை வந்து இது வந்து டாட்டதி அப்படின்னா இந்த அப்போ இப்போ தான் வந்து மகனுக்கு வந்து தெரியுது நான் அப்பா வந்து இவங்க கொல்ல போகிறாங்க, கொன்ன உடனே வந்து தன்னை வந்து இந்த இதில் வந்து சிம்மாசனத்தில் வந்து உட்கார வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மகன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன தெரிஞ்சுக்கிறாப்புல. இருந்தாலும் வந்து தன் மகனை வந்து திட்டுறாப்புல. ஏன்னா வளர்ப்பு குழந்தை தான் நான் புருக்குது, அதனால் வந்து திட்டுறா. என்னதான் இருந்தாலும் இனி வந்து என்னுடைய மகன் கிடையாது, உன்னை வந்து எடுத்து தான் உன்னை வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. டாண்டித்தி அப்படின்னா திட்டுறா. அந்த புர்குப்து வந்து திட்டுறாப்புல ஆனந்த தேவி. புர்குப்து யகி சோச்சுதாகை. சோச்சுதா அப்படின்னா யோசனை. யகி வந்து யோசனை சொல்கிறாங்க. முஜே ராஜா பண்ணாத்தா நீ வந்து ராஜாவை உன்னை உட்கார வைக்க போகிறேன், நீ ராஜாவாயிடுவ. பிதாக்கு ஹத்தியா கர்க்கே ராஜா பன் கயாகும். நீ வந்து பித்தா உன் அப்பனை வந்து ஹத்தியா அப்படின்னா வந்து கொன்றது. இதே வழியால் வந்து அவருக்கு இறந்துட்டாருன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறா. யகி குச்சக்கு கா அந்துக்கோ கயாகை. இதை வந்து வெளியில் வந்து இந்த நியூஸை வந்து பரப்பிடலாம். அப்பு முஜே சுக்கோக்கு பேகனாகை மகர் ஆனந்த தேவி ஹத்தினே சே திருத்து ஹோனே வாலி நகிகை. இருந்தாலும் வந்து அதை வந்து அது சொல்கிறப்ப வந்து இப்போ கூறுக்குத்து வந்து அது மனமே திருப்தி அடையலை. இந்த மாதிரி நம்ம அப்பா வந்து மகாராஜாவை கொண்டுட்டு நாம் போய் அந்த சிம்மாசனத்தில் போய் உட்காரதா, அம்மா ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன மனது வந்து ஒரு இதாகவே அது திருப்தியாக அடையலை. इसलिए पगड़ यात्रा का सिलसिला
ரகத்தாகை. இந்த சதித்திட்டம் வந்து தொடர்ந்து என்ன ஷட்யத்ரா அப்படின்னா வந்து சதித்திட்டம். இந்த ரொம்ப நாளாக அந்த சதித்திட்டம் வந்து தீட்டிகிட்டே இருக்கிறாங்க மன்னரை கொல்றதுக்கு. ஆக்கர்ன கடைசியாக இறுதியாக ஸ்கந்த குணோக்கா ஹர்த்தாகை. உடனே அந்த ஸ்கந்தருக்கு வந்து எப்படியோ அது தெரிஞ்சு என்ன பண்ணுறாப்புல அந்த கொள்ளையர்கள் வந்து விரட்டி அடிக்கிறாப்புல. அனந்ததேவி அவர் புர்குப்த தோனோ கைதிக்கே ரூப் மே ஸ்கந்த கே சாம்னே லாய ஜாத்தேகை. உடனே அந்த ஸ்கந்தருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு இந்த மாதிரி நான் அப்பா வந்து மன்னர் வந்து கொல்றது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாப்புல அவர் வந்து அப்பாவை காப்பாற்றிடுறாப்புல. உடனே அனந்த தேவியும் புர்குப்தி என்ன பண்ணுறாங்க, தோனம்னு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க கைது பண்ணி ஸ்கந்தருக்கு முன்னாடி வந்து நிறுத்துகிறாங்க. லாய ஜாத்தேகை கைது பண்ணி அந்த அரண்மனையில் வந்து ஸ்கந்தருக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. புர்குப்து ஸ்கந்தக்கு பைரோப்பர் கிர்கர் மாஃபி மாங்கத்தாகை. உடனே வந்து புர்குப்து என்ன பண்ணுறாப்புல பைரோன்னா கால்கள்னு அர்த்தம். ஸ்கந்தருடைய காலில் விழுந்து கிர்கர்னு கீழே விழுந்து என்ன பண்ணுறாப்புல மாஃபியனை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தன் அண்ணன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாப்புல புர்குப்து. ஸ்கந்து உஷே சமாட்டு பனா தேத்தாக. உடனே ஸ்கந்தர் என்ன பண்ணுறாப்புல தன் தம்பியை என்ன பண்ணுறாப்புல பேரரசாக வந்து நியமிக்கிறாப்புல. இதுக்கோசரம் வந்து அப்பாவை நீங்கள் கொல்றீங்களா, நீங்கள் பேரரசாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்கந்தர் அண்ணன் வந்து தன் தம்பிக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு மன்னராக வந்து நியமிக்கிறார். புர்குப்து ஆய குச்சிகை வந்து புர்குப்து வந்து ஒரு இளவரசராக இருந்தார். इसलिए அபாத்துகை ஈஸ்லி ஆகியால் இவர் வந்து ஒரு குற்றமற்றவன். எனக்கு ஏன் குற்றமற்றவன் அப்படின்னா அம்மா தானே சதித்திட்டம் செஞ்சாங்க, இருந்தாலும் இவர் வந்து செய்யலை அப்படின்ற மாதிரி ஸ்கந்தர் சொல்கிறார். வகு ராஜபுத்திரகை இவர் வந்து நம்ம ராஜாவுடைய மகனாக இளவரசராக இருக்கிறார். இஸ்லியே வகு தமண்டிகை இருந்தாலும் அவர் வந்து ஒரு அகங்காரம் பிடிச்சவராக தான் இருந்தார். உஷ்கி மாதா குமாதாகைன்னு இருந்தாலும் அனந்ததேவி வந்து அந்த அரண்மனையில் வந்து ஒரு பணிப்பெண்ணாக இருந்தார். இஸ்லியே ஆகையால் வகு விலாசி இருந்தாலும் ஒரு ஆடம்பரமாக இருந்தார். வகு ஸ்கந்தக்கா பாய் இருந்தாலும் அவர் ஸ்கந்தருடைய சகோதரன் பாயின சகோதரனாக இருந்தார். இஸ்லியே வகு சமாட்டி இருந்தாலும் ஒரு சிறந்த ஒரு பேரரசராக இருக்கார். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.